பேட் பிளே காமெடி சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராசநமிழன். அவர்களே, ஆக்சுவலாக இன்னைக்கு மேகம் மூட்டத்துடன் காணப்படுகிறது. அதன் போலவே ஆச்சரியமான விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு மிகப்பெரிய கூட்டம் பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்துல கேதர் ஆகி வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடப்பட்ட இடத்துல மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. ஓ ஆமா, அப்ப விளையாட்டு வினையாயிருச்சுன்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா, விளையாடுறப்ப வினையாகல, விளையாட்டு முடிஞ்சு விளையாட்டு வெற்றியை கொண்டாடும் போது வினையாகி விட்டது. கிட்டத்தட்ட கவிஞர்களே 11 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அந்த கூட்ட நெரிசல்ல. அதை பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. என்ன நடந்துச்சு, எதனால அந்த கூட்டம், என்ன வெற்றி கொண்டாட்டம்? ஆக்சுவலா ஐபிஎல் மேட்ச் ஆனது இப்ப நடந்துட்டு இருந்துச்சு. நடந்து நேற்று அது முடிவடைந்த தருணம். அதோட ஃபைனல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா 2 டீம் மோதினாங்க. ஒன்று பஞ்சாப் கிங்ஸ், இன்னொன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ஸோ இந்த 2 டீமுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போட்டியாக தான் இது நடத்துனாங்க. மிகப்பெரிய மோதலாக இருந்துச்சு. ஆனால் 17 வருஷமா கப்பே வாங்காத பெங்களூரு அணியானது 18வது வருஷத்துல ஐபிஎல் ஜெயிச்சதுக்கு இப்படி ஒரு கொண்டாட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆமா கவிஞர்களே, அந்த மேட்ச் பத்தி தான் அதோட வெற்றி கொண்டாட்டம் தானா? ஆமா, அந்த இறுதியில ஒருத்தர் பேட்ஸ்மேன், அவர் பேர் என்ன, சசாந்த் சிங்கா? நான் பார்த்தேன், நீங்க பாத்தீங்களா? அவர் ஒரு பால் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருந்தாலும் மேட்ச் தலையில திருப்பிட்டு போயிருப்பாரு. கண்டிப்பா கண்டிப்பா. கிட்டத்தட்ட 17 வருஷம்ன்றது இன்னொரு 25 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, ஆர்சிபி அணியினர் 17 வருஷம் பிறகு ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை அவங்க ஒரு கான்பிடண்டா வேற சொன்னாங்க, ஈசாலா கப் நம்மதே கொண்டாடி துயர சம்பவமா. பாவம், எத்தனை பேர் கவலைப்படாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுல 11 பேர் இப்ப இறந்ததா சொல்லியிருக்காங்க. கவலைக்கிடம் 20 பேர் கவலைக்கிடமா இருப்பாங்க. இதுல இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு பெண் வேற. இதான் ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை. கிட்டத்தட்ட அந்த வெற்றி கொண்டாட்டத்தின் போது அந்த ஸ்டேடியம் முன்னாடி நிப்பாட்டி விட்ட கார்களின் மீது ரசிகர்கள் ஏறி காரெல்லாம் அப்பளம் போல நொறுக்கி விட்டதுன்னு சொல்றாங்க. இது தொடர்பாக கர்நாடக துணை முதல்வர் வி.கே. சிவகுமார் சார் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் ரசிகர்களை கட்டுப்படுத்த வெறும் 5000 போலீசாரை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மீடியாக்கள் கேள்வி கேட்கும் சொல்லியிருக்காரு. இந்த துயர சம்பவம் நினைச்சு நாங்கள் மிகவும் வருத்தப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எதிர்கட்சிகள் சும்மாவா இருப்பாங்க? என்ன சொன்னாங்க அதை பத்தி நீங்க சொல்லுங்க. எதிர்கட்சிகள் அது மட்டும் கிடையாது, இன்னொரு பக்கம் நேரம் அங்கிருந்து ராக்கெட்ல இருந்து இறங்கின மாதிரி ஐயா திரு மோடிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைகளுக்கு, இந்த உயிரிழப்புகளுக்கு காரணமான கர்நாடக காங்கிரஸ் அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவர்களை எதுவுமே நடக்காத மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமா கவிஞர்களே, அதாவது என்ன அப்படின்னா பொறுப்பு எல்லாம் கிட்டத்தட்ட மாத்தி மாத்தி எதிர்கட்சி ஆளுங்கட்சி மாத்தி மாத்தி நீங்க கை காட்டிக்கிற மாதிரி 2025 பிரயாக் நம்ம கும்பமேளா உத்தரப்பிரதேசல நடந்துச்சு. அபிஷியலாவே 30 பேர், அன்அபிஷியலா 80 பேருக்கு மேல உயிரிழந்ததா தகவல் சொல்லுது. அப்போ யூபியில வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம பிஜேபி அரசாங்கம் இதுக்கு பொறுப்பேற்றுச்சா என்னன்னு தெரியல. நீங்க உண்மையிலே கரெக்டா சரியான கேள்வி தான் வைக்கிறீங்க, கருத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னா உயிரிழப்பு நடந்தது பொறுப்பேற்க வேண்டும் என்பத கருத்தை விட்டு அந்த உயிரிழப்பு இனி நடக்காதவாறு எவ்வாறு திறம்பட ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரியான விஷயம் நடக்காதவாறு முன்னெச்சரிக்கை இருந்திருக்கணும். கரெக்ட். இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்றது முன்னாலே பிளான் பண்ணி நடத்தப்படுற விழாவிலேயே அந்த மாதிரி நடக்கல. இது யதார்த்தமாக நடந்தது. திடீர்னு கூட்டம் இதுக்கு எப்படி அவங்க பொறுப்பேற்றுக்க முடியும்? கண்டிப்பா கண்டிப்பா. இருந்தாலும் உளவுத்துறை போன்ற விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் கணிச்சிருக்கணும். ஸோ எதிர்பாராத நடந்த இந்த வெற்றி கொண்டாட்டம், இந்த துயர சம்பவம் முடிந்ததுக்கு மிகவும் வருந்தக்கூடிய ஒன்றுதான். ஸோ இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காம இருந்தோம் அரசு செயல்பட்டு நம்புறோம். கண்டிப்பா. வேற யாராவது பத்தின ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? வேற எதுவும் இல்லைன்னா வேற மாதிரி இந்த இது பண்ணல. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த மக்கள் இவ்வளவு தூரம் கூடி இது ஒரு பெரிய செலிப்ரேஷனா எடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னு கேட்டா இது இந்தியன் பிரீமியர் லீக் தான், இது வேர்ல்டு கப் மேட்ச் கூட கிடையாது. ஒரு இந்தியாவுக்குள்ள நடக்கிற, ஒரு ஸ்டேட்டுகளுக்குள்ள நடக்கிற. மல்லையா கூட லண்டன்ல இருந்து எக்ஸ் தளத்துல இந்த வெற்றியை ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடுறேன். இந்த விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா நான் ட்ராக் அப்புறம் வேற பக்கமா இழுத்துட்டு போக வேண்டியதா. நம்ம இந்த டாபிக் முடிச்சுக்குவோம். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் கண்டிப்பா.